தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வகாரத்துக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். அனைவரும் நலமா இருக்கீங்களா? நீங்க நலமோட வாழ முருகப்பெருமானை வணங்கி பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி பொதுவாகவே எல்லாருடைய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன? மண்மனை தேடணும், பொன்பொருள் தேடணும், நல்ல ஒரு வாழ்க்கையை தேடலா இருக்கணும், அது நல்ல கல்யாணம் அமையணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும், இடம், எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும். இப்பேற்பட்ட ஆசைகளுக்கு வித்திடக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிரன். ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல தான் வந்து இருப்பார். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பலன் வேற மாதிரி இருக்கும். அதே மீன ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டில் அவர் உச்சம் பெறுவார். அப்போ உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய பவர் வந்து வேற மாதிரி இருக்கும். அது எல்லா நேரங்களும் எல்லா ராசிக்காரங்களுக்கு அது அமையாது. ஆனால் இந்த காலகட்டம் அது மீன ராசி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான நல்ல நன்மையை செய்ய போறார். அந்த நன்மை என்ன? வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பா, அல்லது தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பா, அல்லது குடும்பத்தில் நல்ல சுபிசம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பா அப்படிங்கிறத மிக டீட்டெயிலா நான் வந்து பலனை கிடைச்சிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தனுசு ராசியில் பொதுவாகவே பிறந்தவங்க அவருடைய குணாதிசயம் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் அதிகமாக சந்திக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. பொதுவாக நல்லது செய்ய நினைச்சிட்டு நல்லது செய்ய போயிட்டு லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இவங்க ஏமாந்து வந்துருவாங்க. பொதுவாகவே கொடுத்து எல்லாம் ஏமாந்துருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பி ஏமாந்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இழந்ததும் அதீதமாக இருக்குது. தனுசு ராசியில் பிறந்தவங்க இறக்க குணம் அதிகமாக இருக்கும், கொடுக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும், நல்லதை மட்டும் நினைக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும். அதனாலேயே நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இன்னைக்கு உங்களையே நீங்கள் வரையறை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம பண்ணக்கூடிய தவறு தான், நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே தப்பாக போயிட்டு இருக்கு, அப்போ நம்ம இதை சரி பண்ணணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டீங்க. பட் எண்ணத்துக்குள்ள வந்தாலும் கூட இன்னும் அது நடைமுறையில் கொண்டு வர முடியல. ஆனால் வந்து இந்த நேரம் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. 6ஆம் அதிபதியான சுக்கிரன், 6ஆம் அதிபதியான வீட்டில் வந்து குரு வந்து இணைந்து ரிஷபராசியில் இருக்கிறதும், சுக்கிரன் வந்து 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ராகுட இணையிருந்தோம், 3ஆம் வீட்டில் வந்து சுக்கிரன் 4ல் இணையிருந்தோம், ஒரு விதமான குழப்ப நிலையில சரி பண்ணலாம். ஏன்னா உங்க ராசிநாதன் யாருன்னா குரு பகவான். இப்போ ராசிநாதன் குரு 6ல், 6ஆம் அதிபதி சுக்கிரன் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பரிவர்த்தனை பெறதுனால ருண ரேக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயங்களை சரி பண்ணுவார். அப்போ ருண ரேக சத்துருன்னு என்ன? ருணங்கிறது பகைகள், ரோகங்கிறது உடல் ஆரோக்கியம், அதே மாதிரி பகைகள், எதிரிகள் தொந்தரவு, வெளியாளர்களுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்களை ஒரு பாசிட்டிவாக வச்சுக்குவார். அப்போ பாசிட்டிவ் வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு சில உத்திகளை கையாண்டு புதிய வாய்ப்புகளை தேடி புதிய பயணத்தோட பயணிக்கிறதுக்கும் சில நன்மைகள் உருவாக்குறதுக்கும் திடீர் வாய்ப்புகள். பொதுவாகவே 4ல் வந்து அந்த சுக்கரன் 6ல் சுக்கரனோட வரப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணம் வருவது. மெயின் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சம் பெற்ற காரணத்தினால கண்டிப்பாக பொருளாதார விஷயங்கள், நிதி நெருக்கடிகள்லாம் கம்மியாகும். லோன் ப்ராசஸ், லோனுக்கு போகிறது, கடன் வாங்குறது, கடனை கட்ட முடியலன்னு வருத்தப்படுது, இது எல்லாத்துக்கும் ஒரு விடை டைமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பிள்ளைகளால் இருந்த அந்த ஒரு மன வருத்தமோ, அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலியில கணவனுக்குள்ள இருந்த மன வருத்தமோ, வேலை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்ட ஃபேமிலியும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல, பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சது, பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைச்சது, நமக்கு நல்ல வேலை கிடைச்சது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சூழல் உருவாக்கும். அது மெயினாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தந்தை வந்து அவர் எவ்வளோ பாடுபட்டாலுமே லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நமக்காக கஷ்டப்பட்டார் அப்படின்னு பக்குவமே கூட நமக்கு இன்னும் வராமல் இருக்கு. தனுசு ராசி இது இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 வயதில் இருக்கிறவங்களுக்கு அது காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் நடைமுறை காலகட்டம் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. இப்போ வேற 4ல் வேற சனி, அர்த்தாஷ்டம சனியாக போகிறார். தாய்க்கும் உங்களுக்குமான பாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். அப்படிங்கிறதுனால மனம் விட்டு பேசுங்க, விட்டு கொடுத்து போங்க, எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் அனுசரித்து பயணிங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா புதிய உத்திகளை கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் லாபகரமாகவும் நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. அதே மாதிரி வந்து காதல் திருமணம், காதல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தொய்வுகளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீட்டில் பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த காலகட்டம். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வீட்டில் திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்க 6ல் குரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து மாப்பிள்ளை பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. பட் வரக்கூடிய வரங்களை வந்து செக் பண்ணலாம், பொருத்தங்கள் பார்க்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மே ஜூனுக்கு அப்புறம் திருமணம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தலாம். மேக்கு அப்புறம் கண்டிப்பாக திருமணம் நிச்சயிக்கப்பட்டுரும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மேக்குள்ள வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கான முயற்சி எடுக்கிறவங்க 5ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தா செவ்வாய், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து மாதங்களில் மாறப்போகுது. மார்ச், ஏப்ரல், மேலெல்லாம் மாறுது. பட் இருந்தாலும் அந்த சுக்கிரன் அதே இடத்துல இருக்கிறதுனால மருத்துவங்கள் பார்த்து குழந்தை பேர் பெறதுக்கான வாய்ப்புகள் எடுக்கலாம். ஒரு நீர் கட்டி இருக்குது அல்லது உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னு ட்ரீட்மெண்ட் டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னா தாராளமாக அதெல்லாம் எடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கட்டாயமாக உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். சின்ன உபாதைகள், சின்ன பிரச்சனைகள், அதே மாதிரி கணமுனைக்குள்ள வந்து போகலாம். அப்படிங்கிறதுனால நீங்களும் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. பிள்ளைகள் கூட வந்து கொஞ்ச நாள் இணைந்து பயணிக்கிறதுக்கான முயற்சி எடுங்க. ஆணொரு பக்கம் பெண்ணொரு பக்கம் வேலைக்கு போகிறது முக்கியம் கிடையாது. நிம்மதியாக வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்குமாங்கிறது தான் முக்கியம். அந்த நிம்மதியான சூழலை கண்டிப்பாக உருவாக்குங்க. பொதுவாக வந்து கவனமோட செயல்படுங்க. மற்றபடி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு பிரச்சனை, கால்கள் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பாதங்கள் எரிச்சல், பாத சம்மந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் வரலாம். அப்படிங்கிறதுனால அதில் ஏதாவது தொந்தரவு டக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. அசால்ட்டாக இருக்க வேண்டாம், தைரியமாக இருக்க.
இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலா சுக்கிரனுடைய பயிற்சியை பத்தி பார்த்தோம். பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நல்ல நன்மையில கொடுக்கக்கூடிய நபரா இருக்கிறார். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல அந்த சுக்கிரன் வலுவா இருக்காரா, வலு இல்லாம இருக்காரா, எந்த இடத்துல இருக்காரு, அவருடைய பலாபலன் என்ன, குரு சுக்கிரனுடைய பார்வையில தான் நல்லா இருக்கா, சந்திரனுடைய குரு சந்திரனுடைய பார்வையில தான் நல்லா இருக்கா, செவ்வாய் சனியுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி 9 கிரகங்களுடைய வீக்னஸும் அதோடைய பலாபலங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நடக்கக்கூடிய திசாபுத்தியையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்க சில வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதத்திலயுமே தடை இல்லாம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு சரியில்லைன்னு வைங்களேன், அந்த சரியில்லாத நேரத்தை என்ன பண்ணணும், கடந்து போயிடணும். நல்லா இருக்குன்னா அந்த நேரத்தை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கான டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட பர்சனல் ஜாதகத்தையும் இப்போ நான் சொன்ன அந்த பலனோட ஒத்து போய் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சுய ஜாதகம் இருக்கிறது கிடையாது. ஒரு சிலர் கரெக்டாக ஜாதகத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒரு சிலர் தவறாக இருக்குதுங்க சார். ஒரு இடத்துல ஒரு லக்னம் சொல்கிறாங்க, ஒரு இடத்துல ஒரு ராசி சொல்கிறாங்க, ஒரு இடத்துல ஒன்று சொல்கிறாங்க சார், எனக்கு கரெக்டான ஜாதகம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு ஜாதகத்தை டீட்டெயிலாக நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம எழுதியும் கொடுக்கலாம், அது கம்ப்யூட்டரைஸும் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி உங்க சுய ஜாதத்தை பார்த்து தெளிவாக அதுக்கான பலன்களை சொல்லி அதுக்கு தகுந்த வழிமுறைகளை தேடி நீங்க எப்படி பயணிக்கலாங்கிறது சொல்றதுக்கும் வழிமுறைகள் இருக்கு. அதனால நீங்க நம்ம சைட்ல பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய ஆபீஸ் கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குங்க. நேரில் வரணும்னாலும் வாங்க, இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமக்கு ஆன்லைன் கன்சல்டிங் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம டீட்டெயிலாக உங்க ஜாதகத்தை தெளிவுபடுத்தி அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பா எல்லா வளமும் எல்லா நாளும் கிடைக்காது, எந்த நேரம் கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா கூடிய உங்களுக்கு எல்லாமே கிடைக்கட்டுங்கிற வாழ்த்துக்களோட மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.